வணக்கம் நண்பர்களே. நீங்க இப்பதான் புதுசா ஒரு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கீங்களா இல்ல ஆரம்பிக்க போறீங்களா? அப்ப உங்க எதிர்காலத்தை பத்தி, குறிப்பா உங்க ஆரோக்கியத்தை பத்தி கண்டிப்பா யோசிப்பீங்க இல்லையா? சரி, உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் பாலிசி இருக்கு. அதுதான் நியூ இந்தியா யுவா பாரத் ஹெல்த் பாலிசி. இத பத்தி தான் நாம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது. நம்ம கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேமிச்ச பணம் எல்லாம் ஒரே நாள்ல காணாம போயிட்டா எப்படி இருக்கும்? நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குல்ல. இந்த பயம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் எங்கேயோ ஒரு மூலையில இருக்கு. அதுதான் உண்மை. ஆனா கவலைப்படாதீங்க. இந்த கவலைய போக்குறதுக்கு ஒரு நல்ல வழி இருக்கு. அதுதான் இந்த யுவா பாரத் ஹெல்த் பாலிசி. இது முழுக்க முழுக்க உங்கள மாதிரி இளைஞர்களுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட ஒரு பாலிசி. வாங்க இதோட ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஒண்ணா சேர்ந்து பார்க்கலாம். சரி, முதல் செக்ஷன்ல இந்த யுவா பாரத் பாலிசினா முதல்ல என்ன, இது யாருக்கானது அப்படிங்கிற அடிப்படை விஷயங்களை நாம புரிஞ்சுக்கலாம் வாங்க. அப்போ இது யாருக்காக? முக்கியமா 18 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு, இப்பதான் கல்யாணம் ஆகி புதுசா லைஃப் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு, அப்புறம் சின்ன குழந்தைங்களோட இருக்கிற யங் ஃபேமிலிஸ்க்கு இது ரொம்பவே பொருந்தும். சொல்லப்போனா இந்த காலத்து மாடர்ன் குடும்பங்களுக்கு இது ஒரு சரியான பாதுகாப்பு கவசம்னு சொல்லலாம். ஓகே, இப்போ அடுத்த செக்ஷனுக்கு போலாம். இதுல சேர என்ன தகுதி வேணும், என்ன மாதிரி பிளான்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி பிராக்டிக்கலான விஷயங்களை இப்போ பார்க்கலாம். இதுல சேர்றதுக்கு என்ன தகுதி வேணும்னு பாத்தீங்கன்னா, பெரியவங்களுக்கு வயசு 18ல இருந்து 45க்குள்ள இருக்கணும். உங்க குழந்தைங்களா இருந்தா 91 நாள் குழந்தையில இருந்து 25 வயசு வரைக்கும் இதுல கவர் பண்ணலாம். முக்கியமா ஒரே பாலிசில உங்க குடும்பத்துல மொத்தம் 6 பேர் வரைக்கும் இருக்கலாம். அதாவது நீங்க, உங்க துணை, உங்க குழந்தைங்கன்னு எல்லாரையும் சேர்த்துக்கலாம். இந்த பாலிசில உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி 3 விதமான பிளான்ஸ் இருக்கு. ஒன்னு பேஸ், அடுத்தது கோல்ட், அப்புறம் பிளாட்டினம். சரி, இந்த 3 பிளானுக்கும் என்ன வித்தியாசம், உங்களுக்கு எது கரெக்டா இருக்கும்னு இப்போ நாம பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த டேபிள பாருங்க. இதுல ஈஸியா புரியும். உதாரணத்துக்கு ரூம் ரெண்ட் எடுத்துக்கலாம். பேஸ் பிளான்ல உங்க மொத்த இன்சூரன்ஸ் தொகையில 1% தான் ரூம் ரெண்ட்டுக்கு கிடைக்கும். ஆனா நீங்க கோல்டு இல்லனா பிளாட்டினம் பிளான் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பிரைவேட் ரூமே கிடைச்சிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் மெட்டர்னிட்டி பெனிஃபிட், அதாவது மகப்பேறு செலவுகள். அது உங்களுக்கு வேணும்னா நீங்க கண்டிப்பா பிளாட்டினம் பிளான் தான் எடுக்கணும். சோ ஒவ்வொரு பிளானுக்கும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் மாறுபடுதுன்னு நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்து முடிவு பண்ணணும். ஓகே, அடுத்ததா நாம இந்த பாலிசியோட முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதனால நமக்கு உண்மையிலே என்ன லாபம் வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த பாலிசியோட ஹைலைட்டே இதுதாங்க. எவ்வளோ தெரியுமா? 1 கோடி ரூபாய் வரைக்கும் கவரேஜ் கிடைக்குது. யோசிச்சு பாருங்க, 1 கோடி. இது நமக்கு எந்த ஒரு பெரிய மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும் இல்லையா? இதுல வெறும் ஹாஸ்பிட்டல் பில் மட்டும் கவர் ஆகாது. நீங்க அட்மிட் ஆகிறதுக்கு 30 நாள் முன்னாடி ஆகிற செலவுகள், அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 60 நாள் வரைக்கும் ஆகிற செலவுகள் எல்லாமே இதுல அடங்கும். அது மட்டும் இல்லாம 540க்கும் அதிகமான டே கேர் சிகிச்சைகள், அதாவது ஒரே நாள்ல முடிஞ்சிடுற சிகிச்சைகள், அப்புறம் ஆயுர்வேதா, யோகா மாதிரி ஆயுஷ் சிகிச்சைகளும் கவர் ஆகும். இது எல்லாத்துக்கும் மேல செக்ஷன் 80D-ன் கீழ நீங்க டாக்ஸ் பெனிஃபிட்டும் வாங்கிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், கவனிங்க. லைஃப் லாங் ரினியூவபிலிட்டி. அதாவது நீங்க கரெக்டா டைமுக்கு பிரீமியம் கட்டி ரினியூ பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்க வாழ்நாள் முழுக்கவும் இந்த பாலிசி உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். இது ஒரு பெரிய மன நிம்மதியை கொடுக்கும் இல்லையா? சரி, நாம இப்ப எந்த ஒரு பாலிசிக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். அதுதான் கண்டிஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ், அதாவது விதிகள் மற்றும் நிபந்தனைகள். இதை நாம தெளிவா புரிஞ்சுக்கிட்டாதான் பாலிசி மேல நமக்கு ஒரு முழுமையான நம்பிக்கை வரும். முதல்ல வெயிட்டிங் பீரியட் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். பாலிசி எடுத்த அடுத்த நாளே எல்லா நோய்களுக்கும் நம்மால கிளைம் பண்ண முடியாது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம காத்திருக்கணும். அது என்னென்னு இப்போ தெளிவா பார்க்கலாம். பொதுவா நீங்க பாலிசி எடுத்த முதல் 30 நாளுக்கு வர்ற நோய்களுக்கு கிளைம் கிடைக்காது. ஆனா ஒருவேளை விபத்து ஏதாவது நடந்தா அதுக்கு முதல் நாள்ல இருந்தே கவரேஜ் உண்டு. இது ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது நோய் இருந்தா அதுக்கு 24 மாசம், அதாவது 2 வருஷம் வெயிட் பண்ணணும். அதே மாதிரி பிளாட்டினம் பிளான்ல மெட்டர்னிட்டி பெனிஃபிட் வேணும்னா அதுக்கு 36 மாசம், அதாவது 3 வருஷம் காத்திருக்கணும். அடுத்தது கோ பேமெண்ட். இது என்னன்னா, மொத்த கிளைம் தொகையில ஒரு சின்ன சதவீதத்தை நாம நம்ம பாக்கெட்ல இருந்து கொடுக்கற மாதிரி இருக்கும். இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 45 வயசானதுக்கு அப்புறம் பாலிசியை ரினியூ பண்ணும்போது ஒரு 10% கோ பேமெண்ட் அப்ளை ஆக வாய்ப்பு இருக்கு. எல்லா பாலிசிலையும் இருக்கிற மாதிரி இதுலயும் சில விஷயங்கள் கவர் ஆகாது. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு காஸ்மெட்டிக் சர்ஜரி, அதாவது அழகுக்காக பண்ற சிகிச்சைகள், அப்புறம் நிரூபிக்கப்படாத மருத்துவ முறைகள், ரொம்ப ரிஸ்கான ஸ்போர்ட்ஸ்ல ஏற்படுற காயங்கள், இதுக்கெல்லாம் கிளைம் கிடைக்காது. சரி, இப்போ கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்களை பார்க்கலாம் வாங்க. இந்த பாலிசில நமக்கு என்னென்ன சூப்பரான டிஸ்கவுண்ட்ஸ் மற்றும் போனஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம்.
இது நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். இது ஒரு செம்ம விஷயங்க. கியூமுலேட்டிவ் போனஸ் அப்படின்னா என்னன்னா, நீங்க ஒரு வருஷம் முழுக்க எந்த கிளைமும் பண்ணலன்னு வைங்க, உங்களோட இன்சூரன்ஸ் தொகை, அதாவது சம் இன்சர்ட் 10% அதிகமாகும். இது ஒவ்வொரு வருஷமும் அதிகமாகி அதிகபட்சமா 50% வரைக்கும் உங்க கவரேஜ் இன்க்ரீஸ் ஆகும். சூப்பர் இல்ல? அது மட்டும் இல்ல, நீங்க கட்டுற பிரீமியத்தை குறைக்கிறதுக்கும் சில வழிகள் இருக்கு. நீங்க ஆரோக்கியமா ஃபிட்டா இருந்தா அதுக்கு வெல்னஸ் டிஸ்கவுண்ட், ஆன்லைன்ல பாலிசி வாங்கினா அதுக்கு டிஜிட்டல் பர்ச்சேஸ் டிஸ்கவுண்ட், உங்க மொத்த குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரே பாலிசியா எடுத்தா ஃபேமிலி ஃப்ளோட்டர் டிஸ்கவுண்ட்னு இப்படி பல தள்ளுபடிகள் இருக்கு. இன்னொரு சூப்பரான விஷயம், நீங்க தொடர்ந்து 3 வருஷம் எந்த கிளைமும் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறதுக்கும் பெனிஃபிட் உண்டு. நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு கம்பெனி கொடுக்குற ஒரு ரிவார்டு மாதிரி இதை எடுத்துக்கலாம். சரிங்க, நாம இப்போ கிட்டத்தட்ட கடைசிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா தகவல்களையும் வச்சு இந்த பாலிசி உங்களுக்கு சரியானதா இல்லையான்னு நீங்க முடிவு பண்றதுக்கான நேரம் இது. சுருக்கமா ஒரு ரீகேப் பார்த்துடலாம். இந்த பாலிசி ஏன் ஒரு நல்ல சாய்ஸ்னு பார்த்தா, இது யங் ஃபேமிலிஸ்க்காகவே டிசைன் பண்ணது. 1 கோடி வரைக்கும் பெரிய கவரேஜ் கிடைக்குது, நல்ல போனஸ் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு. சில முக்கியமான பெனிஃபிட்ஸ்க்கு வெயிட்டிங் பீரியட் இருக்கு. ஒவ்வொரு பிளானுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, அதை சரியா பார்க்கணும். முக்கியமா மெட்டர்னிட்டி பெனிஃபிட் பிளாட்டினம் பிளான்ல மட்டுமா இருக்கு. இது எல்லாம் மனசுல வச்சுக்கணும். இப்போ முக்கியமான கேள்வி உங்ககிட்ட தான். உங்க குடும்பத்தோட தற்போதைய ஆரோக்கிய தேவைகள் என்ன? உங்களுடைய ஃபைனான்ஷியல் கோல்ஸ் என்ன? இதை எல்லாத்தையும் மனசுல வச்சு இந்த பிளான், கோல்ட், பிளாட்டினம் பிளான்ல எது உங்களுக்கு சரியா வரும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். இந்த விளக்கம் உங்களுக்கு உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுங்க.